வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது புயலாக மாறுமா என்ற கேள்வியும் நீடிக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்தம் 22ஆம் தேதி வாக்கில் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஏற்கனவே 22ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது உருவானதுக்கு பிறகாக அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில 22ஆம் தேதி உருவாக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அதற்கு பிறகு மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக 4 நிலை இருக்கும். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதற்கு பிறகாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுதான் புயலாக வலுப்பெறும். இந்த நிலையில தான் 22ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த 22ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழைக்கான மீண்டும் தற்போது மணிக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல தீவிரம் அடையாத நிலையில 22ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்துல அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கி இருந்தாலும் தற்பொழுது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையாத நிலையில இந்த 22ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு பிறகு மேலும் தீவிரமடையும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது புயலாக வலுப்பெறுமா, எந்த திசையை நோக்கி நகரும், புயலாக வலுப்பெற்றால் எந்த திசையில் கரையை கடக்கக்கூடும் உள்ளிட்ட விவரங்கள் உருவானதற்கு பிறகாக தெரிய வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேலும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.